ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புரோட்டீன் தோசை, அதாவது பருப்பு தோசை. இதை டயட் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற பருப்பு வகை எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, காராமணி, கருப்பு மூக்கடலை, இது எல்லாமே நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 hours நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போது ஊற வச்ச பருப்புகளை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அதில் 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு, உப்பு, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு அது நைஸாக அரைஞ்சிருக்கணும். நான் 2 பேட்சாக பிரித்து அரைச்சேன். இந்த மாவு அரைச்சதும் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த தோசை மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரைச்ச உடனே கூட தோசை ஊற்றலாம். இதுக்கு சைடிஷாக நல்லா தூக்கலாக கார சட்னி, தக்காளி தொக்கு, இஞ்சி துவையல், இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை 3 தோசை சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும். டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோட்டீன் ரிச்சாக ஏதாவது நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.